அனைவருக்கும் காலை வணக்கங்க. வெறிச்சோடி கிடக்கும் என்னுடைய மீன் தொட்டிங்க. என்னவென்று சொல்வதம்மான்ற மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நான் ரெனோவேஷன் பண்ணதுனால என்னுடைய செடிகள் மட்டும் வேஸ்ட் ஆகலைங்க, என்னுடைய மீனும் வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. காலையில் எழுந்த உடனே இவங்க முகத்தை தான் முழிப்பாங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும். ஆனால் அந்த மாதிரி காலை எழுந்தவுடன் பார்த்தா மொத்தம் 10 மீன் இருக்குங்க நம்ம தொட்டியில். 6 மீன் இறந்து கிடந்தது பாருங்கள். நம்ம மீன் தொட்டி மீன்கள் பாருங்கள். இது இறக்குறதுக்கு நைட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மாற்றினது தாங்க காரணம். தண்ணி மாற்றிட்டு நாங்கள் படுத்துட்டோம். நைட்டு காலையில் பார்த்தா 6 மீன் இறந்துருந்தது. அடுத்து இன்னொரு மீன் ஒரு மாதிரி மயக்கத்திலே இருந்தது. அதை காப்பாற்றலான்னு எவ்வளோ போராடணும். மொத்தம் 7 மீனும் இறந்துடுச்சுங்க. எங்களுக்கு என்ன காரணனே புரியல. தண்ணி மாற்றினதுனால மீன் எப்படி செத்துருக்கும், மோட்ரு கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது, என்ன காரணம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க, மேலே டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணி குளோரின் பவுட்ரு போட்டிருந்தாங்கன்றது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. கடைசியாக தண்ணி மாற்றினதுனால நம்மளுடைய எல்லாமே இறந்து போயிடுச்சுங்க. 3 மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. 7 இறந்ததை பார்த்தவொடனே ரொம்ப மன கஷ்டங்க. காலையிலே எல்லோரும் மூட் ஆஃப் தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. உட்காந்துட்டு எல்லோரும் யோசனையில் தான் இருந்தோம், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அவனுக்கு எல்லாத்தையும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த மீனை மட்டும் ஒரு வருஷம் தவறாமல் மீன் மாற்றிக்கிட்டே இருக்கிறது, மீனுக்கு கவனிக்கிறது, கொள்வது, இது எல்லாமே என் பையன் தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன நேரம்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி நம்ம வீட்டில் மீன் இறந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது ஒயர் கனெக்ஷன் ராங்காக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துடுச்சுங்க. சோதனை மேல் சோதனைன்ற மாதிரி வேதனை மேல் வேதனையும் வந்தாச்சுங்க. நம்ம ஆசையாக வளர்க்குற ஒரு பொருள் அது வேஸ்ட் ஆகும்போது அதனுடைய வலி என்னென்னு இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். உண்மை தானாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.